என்றைக்கும் வந்து ஒரே ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு வைக்கிறோமோ அன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓமம் எடுத்துருக்கிறேன். ஓமம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். இந்த அளவு ஓமம் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஓமத்தை நம்ம இது கூட வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி செய்யலாம். அப்படி வறுத்து நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகமும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜீரகம், மிளகு, ஓமம் இந்த 3ஐயும் வந்து நம்ம வந்து சேர்த்தே வந்து வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகு வந்து எடுத்துருக்கிறேன். இது நம்ம வந்து சேர்த்தே வந்து வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தீயாது. ஓமம் இல்லைன்னா கொஞ்சம் கரிஞ்சிரும். கொஞ்சம் மைல்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்தா போதும். தெரியுதா உங்களுக்கு இதில் இருக்கிறது? தெரியலையா? சிம்மிலே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம வறுத்தாச்சு. இனி இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இனி இது கூட நம்ம வந்து எண்ணெயெல்லாம் வறுக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் நம்ம வந்து வறுக்கணும். காரத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்க்கணும்ல. இப்போ இதில் வந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். வத்தல் அப்படியே வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். வத்தல் வந்து நம்ம வந்து வறுக்கும் போதே மல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது முழுசாவே நம்ம சேர்த்து வறுத்து அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு. இனி இது கூட தேங்காய், கருவேப்பிலை, ஒரு பிடி கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம், இதை வந்து 3 அடி கீறி வச்சிருக்கிறேன். இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நான் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வறுத்தாச்சுங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இனி இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இனி இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். போதும், இவ்வளோ தூரம் வறுத்தது போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை எல்லாமே இது இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து மசாலா அந்த வத்தல் இருக்குல்ல, அந்த வத்தலை வந்து ஒரு விட்டு சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து தேங்காயெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு வந்து மிக்ஸி ஜாரில் பற்றும். கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறையாக அரைச்சி எடுத்தாச்சா, இனி இது கூட நம்ம அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கு. ஆறட்டும். ஆறியாச்சுங்க. அரைச்ச வந்து தேங்காய் விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. காரத்துக்கு காரம் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதில் இனி தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்தா போதும். இது கூட வந்து ஒரு 10 பல் பூண்டு மட்டும் நம்ம உடச்சி போட்டால் போதும். இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வறுக்கலாம். இதை எப்படியே சேர்த்து வச்சுட்டு இப்படி குலுக்குனா போதும். ஒரு மசாலா கூட அதில் இருக்காது, எல்லா மசாலாவும் இதிலே வந்துடும். குழம்பு வந்து எப்போவுமே வந்து இந்த குழம்பு வந்து அன்னைக்கு நம்ம சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம வந்து ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளியை நம்ம கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் கரையலை, அதனால் கொஞ்சம் கரைக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி கரைஞ்சிச்சு போதும். கரைச்சது
இனி இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள். இப்போ மஞ்சள் தூள் நம்ம அரைக்கும் போது போடலை, அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வெயிட்டு நல்லா வந்து கரைச்சிக்கணுங்க. தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். போதும். இனி இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தக்காளியையும் பச்சை மிளகாயும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதை இனி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் வந்து கையளவு தான் போடுறது. தேவைன்னா 2வது குழம்பு கொதிச்சாச்சு. இனி இது கூட தக்காளியையும் முருங்கைக்காய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வத்துற ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிடலாம். இனி நம்ம வந்து வைக்கும்போது நெருப்பு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா கொதிச்சுட்டுனா பொங்கிடும். இப்படியே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம கொதிக்க விட்டுட்டாலே போதும். குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா செட் ஆகிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வெந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து சிம்மிலே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா குழம்ப பூண்டு வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.